Hi all, welcome to School Math. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது polynomials ஓட division algorithm என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். And polynomials எப்படி divide பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். நம்ம first பார்க்க போற example வந்து 3x cube plus x square plus 2x plus 5 divided by 1 plus 2x plus x square. இதுல நம்ம dividend divisor இது ரெண்டையும் descending orderல எழுதணும். இப்போ இதுல நமக்கு divisor மட்டும் descending orderல இல்ல, so அதை எப்படி change பண்ணணும்? x square plus 2x plus 1 அப்படின்னு change பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம இப்போ divide பண்ண ஆரம்பிக்க போறோம். divide பண்ண ஆரம்பிக்கும் போது first term of the quotient என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு the highest degree of the dividend divided by highest degree of the divisor என்னங்கிறத பார்க்கணும். highest degree term of the dividend எவ்வளவு? என்னது? 3x cube தான் வந்து highest degree term. அதே மாதிரி divisorக்கு வந்து x square. So 3x cube divided by x square பண்ணணும். அப்ப நமக்கு என்ன வரும்? 3x வரும். So 3x தான் first term of the quotient. So இப்ப இந்த 3x போட்டுட்டு 3x வச்சு multiply பண்ணணும் divisorோட. So 3x cube plus 2x into 3x 6x square plus 1 into 3x 3x. இதை subtract பண்ணணும். அப்போ minus 5x square minus x plus 5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு புது dividend கிடைச்சிருக்குது. So இந்த dividend divisorை வச்சு அடுத்த quotient ஓட term என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். So இப்போ இதுல இந்த new dividend ஓட highest degree term என்னது? minus 5x square. இது வந்து x square. So minus 5x square divided by x square நமக்கு minus 5 வரும். So quotient ஓட next term வந்து minus 5. So 5x square minus 10x minus 5 வரும். இதை subtract பண்ணும்போது 9x plus 10 வருது. இப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் ஒவ்வொருத்தரையும் பண்ணும்போது என்ன நோட் பண்ணிக்கிறோம்னா, இந்த ஒரு இடத்துல இப்போ ரிமைண்டர் வருது 9x plus 10ங்கிறது வருது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமாங்கிறத எப்படி கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ரிமைண்டர் வந்து ஜீரோவாக வரணும், இல்லாட்ட ரிமைண்டரோட டிகிரி வந்து லெஸ் தேன் த டிவைசரோட டிகிரியாக இருக்கணும். இப்போ இதில் வந்து 9x plus 10 இதோட டிகிரி என்னது? 1. டிவைசரோடது x square plus 2x plus 1 வந்து 2. ஸோ ரிமைண்டரோட டிகிரி வந்து இட் இஸ் லெஸ்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ நமக்கு வந்து கோஷியன்ட் வந்து 3x minus 5 கிடைச்சிருக்கு. அண்ட் ரிமைண்டர் வந்து 9x plus 10 கிடைச்சிருக்கு. இதில் நம்ம டிவிஷன் அல்காரிதம் என்னன்னு பார்க்க போகிறோம். டிவிஷன் அல்காரிதம் என்ன அப்படின்னா, டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன் பிளஸ் 5. ஸோ இதில் டிவைடண்ட் equal to 3x cube plus x square plus 2x plus 5 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, x square plus 2x plus 1 into 3x minus 5 plus 9x plus 10க்கு ஈக்குவலா இருக்கும். So if p of x and g of x வந்து two polynomials இருந்ததுனா, then we can find polynomial q of x and r of x வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, p of x equal to g of x into q of x plus r of x அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்மளோட நார்மல் டிவிஷனோட அல்காரிதம் தான். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த பாலினாமியல்ஸ் ஆல்சோ. ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா, ஃபைண்ட் ஆல் தி ஜீரோஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல் இஃப் யூ நோ தட் டூ ஆஃப் இட் ஜீரோஸ் வந்து √2 அண்ட் -√2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ √2 அண்ட் -√2 வந்து ஜீரோஸ் அப்படின்னா, x minus √2 into x plus √2 that is x square minus 2 வந்து கண்டிப்பா இந்த பாலினாமியலோட ஒரு ஃபேக்டரா தான் இருக்கும். ஸோ இன்னொரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு this polynomial divided by x square minus 2 வந்து will give us the other factors என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுலேருந்து நம்ம ஜீரோஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2x power 4 minus 3x cube minus 3x square plus 6 minus 2 x square minus 2 வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ இதை டிவைட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த கோஷியன்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் த டிவைடண்ட் டிவைடட் பை ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் த டிவைசர். ஸோ 2x power 4 divided by x square நமக்கு 2x square கிடைக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த கோஷியன்ட் வந்து 2x square. ஸோ x square into 2x square 2x power 4
minus 2 into 2x square minus 4x square. So இதை subtract பண்ணோம்னா 3 minus 3x cube plus x square plus 6x minus 2. இது வந்து அடுத்த dividend. So அடுத்த quotient ஓட term கண்டுபிடிக்கிறதுக்கு minus 3x cube divided by x square, which is nothing but minus 3x. So minus 3x into x square minus 3x cube minus 2 into minus 3x plus 6x வருது. So the remainder வந்து x square minus 2 வருது. இதோட stop பண்ணலாமா? எப்போ stop பண்ணலாம் அப்படின்னா only when the remainder becomes 0 or the degree of the remainder less than the divisor. But இங்க வந்து less இல்ல equal இருக்கு. So we can go for another stepக்கு போலாம். இப்போ x square divided by x square வந்து 1. So இங்க plus 1 போட்டோனா x square minus 2 கிடைக்கும். So the remainder becomes 0. இப்போ நமக்கு இன்னொன்று ஒரு factor வந்து 2x square minus 3x plus 1ங்கிறது தெரிஞ்சிருக்கு. இதை எப்படி பிரிக்கலாம்? 2x minus 1 into x minus 1 அப்படின்னு பிரிக்கலாம். So x equal to 1 by 2, x equal to 1. இந்த ரெண்டும் இன்னொன்று ரெண்டு factors. So for a given polynomialக்கு root 2 minus root 2, 1 by 2 and 1 are the zeros of this polynomial அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. So நம்ம இந்த செஷன்ல வந்து division algorithm of the polynomial, ஒரு polynomialல எப்படி divide பண்ணலாம் அப்படிங்கிறத step by step understand பண்ணிட்டு division algorithm அதுல என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். So dividend வந்து equal to divisor into quotient plus remainder அப்படிங்கிறது வருதாங்கிறத conclude பண்ணி prove பண்ணி பார்த்தோம். Hope you all understand this. Thank you all.